அன்றைக்கெல்லாம் ஜெபிக்கும் போதே ஒரு வல்லமை என்ன பண்ணிச்சு, புறப்பட்டு வந்து. எலியா ஜெபிச்சாரு, என்ன வந்ததுதான், அக்கினி இறங்கினது. ஆமென். அப்படின்னா ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. அவர்களும் மனிதர்கள் தானே. வேதம் சொல்கிறது எலியா எப்பேற்பட்ட மனிதனா, நம்மை போட பாடுள்ள மனிதர்னா யாரு, எலியா. ஆனா கருத்தோடு என்ன பண்ணாராம், ஜெபித்தாராம். ஆமென். அப்ப கருத்தோடு ஜெபிக்கப்படும் போது நம்முடைய ஜெபம் என்ன பண்ணுதான், கேட்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு என்ன இல்லைன்னா குழந்தைகள் இல்லை. எத்தனையோ பேர் மருத்துவமனைக்கு போறாங்க, எத்தனையோ பேர் மருத்துவமனைக்கு சென்று ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு என்ன இல்லை, குழந்தைகள் இல்லை. ஆனால் பழைய காலத்துலலாம் இது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. யாரை தான் நோக்கி போவாங்க, கடவுளை நோக்கி தான், கர்த்தரை நோக்கி தான் என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் போவாங்க. அதுபோல தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாளை குறித்து பார்க்கப்படும் போது அவர்கள் வாரந்தோறும், அதாவது வருஷந்தோறும் பலியிடும்படிக்கு அவங்க என்ன போவாங்கன்னாக்கா கர்த்தருடைய சமூகத்திற்கு போவாங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லப்படும்போது தாவீது சொல்கிறேன், நான் எப்படி இருந்தேன்னா மனமகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் அண்ணனுடைய வாழ்க்கையில் பார்க்கப்படும் போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போதே அங்கே அழுகையும் கண்ணீரும் தான். ஆமென். அப்போ அழுகையும் கண்ணீரோடு வரும்போது அங்கே அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாள். அன்னாள் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியும் அன்னாள் ஜெபித்தாங்க. அன்னாள் எப்பேற்பட்ட ஜெபத்தை ஜெபித்தாங்க. அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் வரப்படும்போது எப்படி இருந்தாங்களாம், அவர்கள் மனம் கசந்து அழுது ஜெபம் பண்ணிடுறாங்களாம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆவது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கப்படும் போது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது யார, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவங்க சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் முழுது அடியாளின் சிறுமை என்ன பண்ணுங்க, கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் என்ன பண்ணுங்க, நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை எங்க ஒப்பு கொடுப்பேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆமென். ஜெபம் என்பது எதை குறிக்குன்னு சொன்னா, நாம் பெற்றுக்கொள்வதுதான் ஜெபம். ஆனால் அந்த ஜெபத்திற்கு ஒரு உடன்படிக்கை என்ன தெரியுமா, பொருத்தனை. அன்னைக்கு அன்னாள் துக்கத்தோடு தான் வராங்க. ஏன்னாக்கா அவங்களுடைய யாரு, பெண்ணினால் எப்பொழுதும் அன்னாள் என்ன பண்ணுவாங்க, குற்றம் சொல்லிக்கினே இருப்பாங்க. ஏன் குற்றம், பிள்ளை இல்லை, ஒரு சுதந்திரம் இல்லை, நம்ம இடத்துல எது இல்லையோ அதை தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லி சொல்லி காட்டுவாங்க. ஆமென். நீங்க என்ன கர்த்தரை துதிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க மாட்டாரா கர்த்தரு? இவ்வளவு நாள் நீங்க சபைக்கு போறீங்களே, உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க மாட்டாரா கர்த்தரு? நாம எதில் வீக்காக இருக்கிறோமோ அதை சொல்லித்தான் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, குத்தி குத்தி காட்டுவாங்க. நம்மை துன்பப்படுத்துவது அவர்கள் நோக்கம். அதற்கு ஒரு காரணம் நம்முடைய தேவன். ஆமென். நீங்கள் கர்த்தரிடத்தில் தானே போறீங்க, ஏன் உங்களுக்கு அந்த சுகம் கிடைக்கவில்லை? நீங்கள் கர்த்தரை தானே தேடுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை? நீங்கள் இரவும் பகலும் தானே ஜெபம் பண்றீங்க, ஏன் உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை? அண்ணாளுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு குழந்தை 2 குழந்தைன்னா பரவாயில்ல, பெண்ணினாளுக்கு குழந்தைகள் அதிகமாக இருந்திருக்கு. ஆமென். பெண்ணினாளுக்கு குழந்தைகள் அதிகமாகிறதுனால பெண்ணினால் என்ன பண்றாங்களா, அண்ணாளை குத்தி கொண்டே இருக்கிறாங்க. அந்த காலத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. காலத்தில் திரும்புகிற இடம்லாம் என்ன பண்ணுவாங்க, குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அந்த வருத்தத்தில் தான் அண்ணாள் எங்க வராங்க, தேவாலயத்துக்கு வராங்க. இன்றைக்கு நாம் வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கிறோம், போராட்டங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில்
நாம் நின்று ஜெபிக்கப்படும் போது, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கப்படும் போது, நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? பதிலை கொடுப்பார். நல்ல தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமா பதிலை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கேட்கிற தேவன். கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் என்னவாகவில்லை? மந்தமாகவும் இல்லை. கொடுக்கக்கூடாதபடி அவருடைய கரம் என்ன ஆகல? குறுகி போகவில்லை. ஆனால் நமக்குள்ளாக ஏதோ ஒரு தடை இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் நாம் அழுது ஜெபிக்கும்படி வேண்டுகிறாரோ நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. ஆமென். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர், அவரிடத்தில் கேட்கப்படும் போதே செய்து முடிக்கிறவர். நாம் இருதயத்தில் நினைக்கும் போதே அதை என்ன பண்ணுவாராம்? பதிலை கொடுக்கிறவர். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அன்னாளின் கர்ப்பத்தை என்ன பண்ணுவாரு? அடைத்து வைத்திருந்தார். அன்னாள் போய் மனம் கசந்து கண்ணீர் விட்டு என்ன பண்றாங்களாம்? என்ன பண்றாங்க? அழுது ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபிக்கப்படும் போது ஒரு ஆசாரனுக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர்கள் குடியினாலே வெறித்திருக்கிறார்கள் என்ற உணர்வு மற்றவர்கள் பார்வையிலே இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு மன கஷ்டம். இது பிள்ளை இல்லாத கிட்ட கேட்டாதான் தெரியும் அந்த வலியும் வேதனை. ஆமென். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வலி, அப்பேற்பட்ட துக்கம், அப்பேற்பட்ட மனவேதனை. அந்த நேரத்தில் அண்ணால் போய் துக்கத்தோட மனம் கசந்து அழுது ஜெபிக்கப்படும் போது அவர் ஒரு பொருத்தனை வைக்கிறா. நான் என்ன பண்ணனா, நீர் எனக்காக என்ன பண்ணுங்க, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அவனை நான் உமக்கென்று என்ன பண்ணுவேன்? ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மீது என்ன பண்ணப்படுவதில்லை? சவரன் கத்தி படுவதில்லை. 20வது வசனத்தில் வாசிக்கப்படுவது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்திலே கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தரிடத்தில் கேட்டேன். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சாங்களாம்? சாமுவேல் என்று பேர் வைக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியம் தெரியுமா? கர்த்தர் அவளை என்ன பண்ணாராம்? தேவனுடைய சமூகத்தில் தான் ஜெபித்தோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த விண்ணப்பம் மெற்றினது. அப்பொழுது கர்த்தர் என்ன பண்றாராம்? அவளை நினைக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம் கண்ணீரை என்ன பண்ணோம்? ஊற்றுகிறவர்களா இருக்கணும். ஆமென். அது மாத்திரமல்ல, திரும்ப கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தர் எனக்கு செய்தது என்ன பண்ணோம் சொல்லுகிறவளாய் நாம் இருக்கணும். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அங்கே ஜெபித்த ஜெபத்திற்கு ஒரு சாட்சி சாமுவேல் போறாரு. ஆமென். சாமுவேலை கொண்டு போய் நிறுத்தி அங்க சொல்றாங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் யாரிடத்துல கேட்டேன்? கர்த்தரிடத்துல கேட்டேன். ஆனா அண்ணல் யாரிடத்துல போய் சொல்ல? ஒரு ஆசாரிடத்துல போய் சொல்ல. ஆமென். ஆசாரியனை பார்க்கலாம் யாரிடத்துல சொன்னாங்க? கர்த்தரிடத்துல சொன்னாங்க. இன்றைக்கு நாம் என்ன பண்றோம்? நம்முடைய வீட்டு பக்கத்தில் யார் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட தான் நம்ம காரியத்தில் என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். நம்முடைய குறைகள் எல்லாம் அவங்க இடத்துல தான் சொல்கிறோம். நம்முடைய சந்தோஷத்தை அவங்க இடத்துல என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அண்ணால் சொல்கிறா, இந்த பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் என்ன பண்ணுவேன்? நான் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்களும் நானும் ஒரு பொருத்தனை பண்ணும்போது நமக்காக அல்ல, அது கர்த்தருக்குரியதா இருக்க வேண்டும். அன்னாளின் ஜெபம் எப்படி தெரியுமா இருந்தது? 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் என்ன பண்ணுதான்? ஒரு காலத்தில் நான் வந்தேங்க, போன வருஷம் வந்த, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் நான். அப்பொழுது என் இருதயம் எப்படி இருந்தது?
மிகவும் மனம் கசந்து அழுது கொண்டிருந்த இருதயம் இப்போது எனக்குள்ளாக என்ன பண்ணுதான்? களி கூறுகிறதாம், சந்தோஷப்படுகிறதாம், ஆனந்த சத்தமிடுகிறதாம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்தாவே ஆனந்த சந்தோஷம்தான். அழுகையோடு வருகளுக்கு ஆனந்த சந்தோஷம், துக்கத்தோடு வருகளுக்கு களிப்புள்ள சந்தோஷம், கண்ணீரோடு வருவர்களுக்கு களிப்பா என்ன பண்ணுவாராம்? மாற்றுவாராம். ஆமென். அங்க அழுக இங்க சொல்கிறா, என் கொம்பு என்ன பண்ணுதான்? கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமென் சொல்லவே மாட்டேன் பாருங்களேன். நாம் எல்லாரும் இங்கே தானே இருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் தானே இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆமேன் என்று சொல்லப்படும் போது கர்த்தர் அந்த வார்த்தைக்கு என்ன பண்றாரு? ஆமாம், வேதம் சொல்லுகிறது ஆமேன் என்று சொன்னா என்ன அர்த்தமா? என்ன அர்த்தமா? 3:14 வாசிக்கப்படும் போது, லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதா என்னவென்றால், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அப்ப ஆமேன் என்ன அர்த்தம்? இயேசு என்று அர்த்தம். ஆமேன் என்ன அர்த்தம்? ஆதியில் இருந்தவர்னு அர்த்தம். ஆதியில் இருந்தவர் சொல்கிறதாவது அப்படின்னு அர்த்தம். ஆமேன். அப்ப ஆமேன் சொல்லும் போது ஆதியில இருக்கிறவர் சொல்லுகிறார், ஆதியில இருக்கிறவர் சொல்லுகிறார் என்று அர்த்தம். ஆனாலும் நாம் ஆமேன் சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. அன்னாளின் கண்ணீரை என்ன பண்ணாரா? களிப்பாய் மாற்றினார். அன்னாளின் துக்கத்தை என்ன பண்ணாரு? சந்தோஷமாய் மாற்றினார். மாறாவின் தண்ணீர் என்ன பண்ணாரு? மதுரமாய் மாற்றினார். கண்ணீர் மாறிற்று, துக்கம் மாறிற்று. ஆமென். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ள தேவன், அங்க அண்ணால் சொல்றாங்க, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் என்ன பண்ணலையா? இல்ல. சொல்லுங்களேன், அந்த வசனத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்களேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் இல்ல, உம்மை அல்லாமல் வேறொருவரும், உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. நல்லா யோசித்து பாருங்களேன். நீங்களும் நானும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பொருத்தனை பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. பொருத்தனைகளை பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கப்படும் போதுதான் நம்முடைய கண்ணீர் என்னவாய் மாறும்? களிப்பாய் மாறும். உங்கள் துக்கம் என்னவாய் மாறும்? சந்தோஷமாய் மாறும். வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ வலியும் வேதனையும் துக்கமும் எதற்காக நமக்கு வருகிறது? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை மாத்திரம் பார்ப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றப்படும் போது, நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய பாதபடியில் ஊற்றப்படும் போது, நம்முடைய கண்ணீரை கர்த்தருடைய பாதபடியில் ஊற்றப்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய விண்ணப்பத்திற்கு என்ன பண்ணுவாராம்? செவியை சாய்ப்பார். ஆமென். அண்ணால் மனிதரிடத்துல போய் சொல்லல, தன் கணவனிடத்துல கூட போய் என்ன பண்ணல, சொல்லல. அவன் சொல்றான், மற்ற குமாரரை பார்க்கல, நான் 10 குமாரர்களுக்கு என்னவா இருக்கிறேன்? சமமா இருக்கிறேன்னு. நீ ஏன் அழுவுற? அழுவாத. அன்பு செலுத்துறவர் இருக்கிறான், ஆனா கர்த்தர் தான் அரவணைக்க முடியும். ஹல்லேலூயா. அன்பு செலுத்தவர்கள் 1000 பேர் இருக்கலாம், ஆனா உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் கர்த்தரா தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அண்ணால் போய் சொல்றாங்க. அண்ணால் போய் கர்த்தரிடத்தில் சொல்லல, தேவனிடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் முறையிடப்படும் போது அவளுக்குள்ளாக ஒரு என்ன வந்துதான்? கனி பிறப்பித்தாராம் கர்த்தர். ஆமென். கர்த்தர் நினைத்தறினால் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தால், அந்த குமாரனுக்கு நான் இவனை கர்த்தரிடத்துல கேட்டேன், அதனால் இவனுடைய பெயரே என்ன பேரான்? அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது ஒரு பொருத்தனையோடு வரணும். கர்த்தரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை கேட்கப்படும் போது வீட்டில் 1000 கஷ்டம் இருக்கும், 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 போராட்டங்கள் இருக்கும், 1000 துன்பங்கள் இருக்கும், 1000 வேதனைகள் இருக்கும். அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் உன்னாலே ஆகும். ஆமென். நீ நினைச்சால் செய்யக்கூடாதது எதுவுமே கிடையாது. நீங்களும் நானும் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார வேண்டியது. 1 மணி நேரமாவது எனக்காக என்ன பண்ணுங்க? விழுத்துருங்க. கர்த்தருக்காகவே 1 மணி நேரம் என்று சொன்னால் நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திற்காக எவ்வளவு நேரம் விடுத்திருக்க வேண்டும்?
ஒரு 10 நிமிடமாவது என்ன பண்ணணும்? நமக்காக தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும். நம்முடைய குடும்பங்களுக்காக என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க 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 தான் கர்த்தருடைய பதில் கிடைத்து கொண்டிருக்கிறத நம்முடைய கண்கள் காணும். வியாதிகளும் வறுமைகளும் மாறும், நிச்சயமாய் மாறும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை என்ன பண்ற? அறிந்திருக்கிறவர்கள் இந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க? என்ன ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்த அண்ணால் தான் ஆலயத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணாங்க? தன்னுடைய இருதயத்தின் குமுறலை, தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை, தன்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை கர்த்தரிடத்தில் என்ன பண்ணாங்க? ஊற்றினார். சங்கீதம் 62:8 சொல்லப்படுகிறது, ஜனங்களே எல்லாரும் கர்த்தரை என்ன பண்ணுங்க? நம்புங்க. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? ஜனங்களே எக்காலத்திலும், எந்த காலம் வந்தாலும் என்ன பண்ணுங்க? அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க? ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு என்ன பண்ணுவாராம்? அடக்கலமாயிருக்கிறார். ஜனங்களை எக்காலத்தில் என்ன பண்ணுங்க? அவரை சொல்லுங்களேன், நம்புங்க. நீ கர்த்தரை நம்பணும், அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அண்ணல் கர்த்தரை நம்ப தன் புருஷனை நம்பியிருந்தான் காரியம் என்ன பண்ணிருக்காது? கிடைத்திருக்காது. அவள் கர்த்தரை தான் நம்பினாள். ஆனால் தான் கர்த்தரை குறித்து அவ்வளவு உயரமாய் பாடுகிறாள். ஆமென். கர்த்தரை போல வேறு கண்மலை இல்லை, தேவனை தவிர ஒரு கண்மலை இல்லை. ஆமென். நீங்களும் நானும் பாட வேண்டும் என்று சொன்னால், நான் என்ன பிரதர், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் நல்லதா இருக்கிறேன், என் வாழ்க்கையில் என்ன இல்லை, குறையே இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, எனக்கு பண வசதிக்குது, எனக்கு நல்ல நில வசதி இருக்கிறது, எனக்கு நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல செல்வம் இருக்கிறது, எனக்கு என்ன குறை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் உங்களுக்குள்ளாக என்ன இருக்கும்? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். பணம் வைத்திருக்கிற இடத்துல போய் கேட்டால் தான் தெரியும், நமக்கெல்லாம் இல்லை, சந்தோஷமா இருக்கிறோம். பணம் வைத்திருக்கிற இடத்துல போய் கேட்டு பாருங்க, எத்தனையோ பேர் கண்ணீரோடு என்ன பண்ணுவாங்க? உங்களிடத்துல பேச. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, எங்களுக்குள்ளாக இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறது, எங்களுக்குள்ளாக இவ்வளோ வறுமை இருக்கிறது, சந்தோஷம் வறுமையாக இருக்கிறது, என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை என்று சொல்லக்கூடிய அநேகர் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களை நான் என்ன பண்ணுறேன்? கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறோம்? சமாதானமாக இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் என்னவா இருக்கிறோம்? மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏன்னா ஒரு காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்னா, அழுகையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, அன்னாலை போல பிள்ளைகள் இல்லாவிட்டாலும், இன்னைக்கு பிள்ளைகள் இருக்குது ஆண்டவரே, ஆனாலும் பிள்ளைகள் மூலமாக என்ன இருந்தது? பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்கிறது, நிந்தைகள் இருக்கிறது, மற்ற பிள்ளைகள் மூலமாக, நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு என்னவா இருக்கிறது? அவமானங்கள் கொண்டு வருகிறார்களே, இந்த நிந்தைகள் இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணலாம்? யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றப்படும் போது, அப்படி ஊற்றப்படும் போது தான் அண்ணாலை போல கம்பீரமாய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாம், கர்த்தரை போல வேற தெய்வம் இல்லை. ஆமென். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை இல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை என்ன பண்ணாதீங்க. ஒரு காலத்தில் அண்ணாளுக்கு எதிராக அநேக வாய்கள் திறந்திருந்தது. இன்றைக்கு அண்ணாள் சொல்லுகிற மேட்டிமையான பேச்சை பேசாதீங்க, எனக்காக கர்த்தர் இருக்கிறார். ஆமென். என் ஜெபத்திற்கு பதிலை கொடுத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் எப்ப பேச போறோம்? அது போல அவர் சொல்றா, நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், அதை கர்த்தருக்கே என்ன பண்றேன்? நான் திரும்ப கொடுக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு இருதயம் பாருங்களேன். ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு இருந்த இருதயம், ஒரு காலத்தை கசப்போடு இருந்த இருதயம் இப்ப கம்பீரமாய் கொடுக்குது. ஏன்னு சொன்னா, ஒரு பிள்ளை கொடுத்தவர் மீதி பிள்ளை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். ஆமென். வேதம் சொல்லுகிறது 2வது அதிகாரம் 21வது வசனத்தில், அப்படியே கர்த்தர் அண்ணாலை என்ன பண்ணாராம்? கடாட்சித்தாராம். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றால், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சந்நிதியில மொத்தம் எத்தனை பேரு? 3 குமாரர், 2 குமாரத்திகள், மொத்தம் எத்தனை?
5, சாமுவேல் 1:6. ஆனால் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்படுகிறது, திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்திற்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவளோ இனி பசியா இறார்கள், மலடியா இருந்தவர்கள் எத்தனை பெற்றாலாம்? 7. அப்போ அண்ணாளுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஆனால் இங்கே 5 தானே சொல்லப்படுகிறது, 6 சொல்லப்படுகிறது. சரி, சாமுவேலும் சேர்த்து 6 சொல்லப்படுகிறது. இன்னொன்று யாரு? அவருடைய கணவர். ஆமென், ஹல்லேலூயா. அவன் சொன்னான் இல்லையா, அநேக குமாரர்கள் பார்க்கல, நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? அதிகமாக இருக்கிறேன்னு சொல்லியா. மலடியா இருந்த அண்ணால் என்ன சொல்றேன்னா, எனக்கு 7 இருக்குது. ஆமென், 7 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்களேன். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நாம் உயர்த்தப்படும் போது, கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும் போது அவர் யார் என்பதை நாம் உணர்ந்து துதிக்கிறவர்களாக இருக்கணும். 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, சரி 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அண்ணாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணாள்? தன்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணினார். ஆமென். அந்த ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபமாக இருந்தது. எல்லாருமே மலடி 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 என்று பேசிக்கொண்டிருக்கிறதான தருணத்தில் அந்த ஜெபம், அங்கே அண்ணாளுடைய ஜெபத்தை பார்க்கப்படும் போது நீங்களும் நானும் அண்ணாளை போல என்ன பண்ணோம்? ஒரு பொருத்தனுடைய கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவளா இருக்கணும். அப்போ இப்பேற்பட்ட தேவனை துதிக்கிறதான வேலையில அண்ணாள் சொல்றா, நான் கர்த்தரிடத்தில் இவனை கேட்டேன், இவனை கர்த்தருக்கே நான் ஒப்பு கொடுக்கிறேன். துக்கத்தோடு வந்த ஸ்திரீ மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இது பரவாயில்ல. அண்ணாள் கேட்டாங்க, அண்ணாலே திரும்ப கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு மனுஷனை கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தரே என்ன பண்ணாரு? கேட்கிறாரு. யார் அவரு? ஈசாக்க கேட்கிற. ஆபிரகாமிடத்துல வந்து ஆதியாகமம் புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசிக்கப்படும்போது, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்க நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்தின் போய் அங்கே நான் குறிக்கப்பட்டு இருந்த மலையினிடத்தில் என்ன பண்ணு? ஒன்றின் மேல் ஏறி அவன் என்ன பண்ணு? தகன பலியாய் கொடு. ஆண்டவரே, நீர் தானே கொடுத்துருவன, நீரே கேட்கிறீரே, இது என்ன நியாயம்? இது நியாயமா? இது தர்மமா? இது அடக்கமா? நீ கொடுத்தத நீரே ஏத்துக்கிறேன்னு சொல்றீரே, அதுவும் எப்படி ஏத்துக்கிறீரான்? என்னை கொண்டு ஒரு தகப்பனை கொண்டே என்ன பண்ணுங்க நீங்க பலி செலுத்துன்னு வேற சொல்றீங்களே, இதை நான் எங்க போய் சொல்றது? ஆபிரகாம் சொன்னானா? யாருக்கிட்டுமே சொல்லலை. ஆமென். அவர்கள் அழைத்து கொண்டு போகிற வேலைக்காரர்களும் சொல்லலை. என்னன்னு அவன் சொல்றான், நீங்கள் இங்கே இருங்கள், நான் போயிட்டு என்ன பண்ணுவோம்? நானும் என் குமாரனும் திரும்பி வருவோம். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்களேன். ஆமென். அவனுக்குள்ளாக இருந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிய நம்பிக்கையா இருந்தது பாருங்களேன். நீங்கள் இங்கேயே இருங்கள், நானும் என் குமாரனும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு என்ன பண்ணுவான்? திரும்பி வருவோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி திரும்பவும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக என்ன பண்ணா இருக்கணும். ஆமென். அவன் சொல்றான் 14வது வசனத்தில் சொல்லப்படும் போது, 10வது வசனத்தில் வாசிக்கப்படும் போது, மேல இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, நமக்கு தெரியும் எத்தனை தடவை தான் நம்ம கேட்போம் இதை. அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி அந்த கட்டையின் மேல் படுக்க வைத்து கத்தி எடுத்து அவன் என்ன பண்ணாரா? கையை நீட்டி ஓங்கி கத்தி எடுத்து ஓங்கி தன் மகனை கொலை செய்ய பார்க்கப்படும் போது, பலி செலுத்த பார்க்கப்படும் போது, கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்றான்? வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை என்ன பண்ணாத, போடாத, அவனுக்கு ஒன்று நீ என்ன பண்ணாத, செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக
ஒப்பு கொடுத்தபடியினால் நீ என்ன பண்ற? தேவனுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ணுவது முக்கியம் அல்ல, பொருத்தனை செய்வது முக்கியம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா அது ரொம்ப முக்கியம். அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஐயோ அதை விட்டுட்டா என்னால் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது, அதுதான் எனக்கு என்னவா இருக்கிறது, அந்த புல்ல இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது பிரதர், அந்த புல்லை தான் எனக்கு என்னவா இருக்குது, எனக்கு எல்லாத்தையும் செய்யுது, அந்த பிள்ளை தான் எனக்கு என்னவா இருக்குது, என் கூடவே வருது, அந்த பிள்ளை இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. கர்த்தர் சொல்ற, அதை நீ ஒப்புக்கொடு. உன் இருதயத்தில் உனக்கு எது ரொம்ப முக்கியமாய் தோன்றுகிறதோ அதை நீ என்ன பண்ணு, கர்த்தருக்காக ஒப்புக்கொடு. ஆமென். நீ நிறைய பேர் ஒப்பு கொடுத்துருப்பாங்க, நகையே போட மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பூவே வைக்க மாட்டாங்க, ஆனால் புடவையில் மாத்திரம் எத்தனை இருக்கணும் பூவே. ஆமாம், டிசைன் இந்த புடவையில் சின்னதாக இருக்குது பூ, இது பூ எனக்கு என்ன பண்ணாத, செட் ஆகாது. ஹல்லேலூயா. ஏம்மா சிரிக்கிற? ஹல்லேலூயா. நான் நகை போட மாட்டேன்தான், நான் கர்த்தருக்காக இதெல்லாம் வெறுக்கிறேன் தான், ஆனால் சின்னதாக ஒரு ஆசை என்ன பண்ணுது இருக்குது. நான் பூ வைக்க மாட்டேன்தான், என் புடவையில் என்ன இருக்கணும், நல்ல கலரான பூக்கள் இருக்க தானே வேணும் அப்படின்னு யோசிக்கிறோமா இல்லையா? வெள்ளை புடவை எத்தாலும் அந்த வெள்ளை புடவையில் என்ன இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம், அதில் பூக்கள் நிறைய இருக்கணும்னு எதிர்பார்க்குறோமா இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உனக்கு எது அதிகமாய் விருப்பமாய் இருக்கிறதோ அதை கர்த்தரிடத்துல என்ன பண்ணு, ஒப்புக்கொடு. அப்பதான் நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அப்போ உன்னை என்னையும் பார்க்கப்படும்போது கர்த்தர் சொல்கிறார், உனக்கு எது ரொம்ப முக்கியமோ, உன் பிள்ளைகளோ உன் பொருளோ உன் சொத்துக்களோ எது முக்கியமோ அது கர்த்தருக்கு என்ன பண்ணு, ஒப்புக்கூட. அது திரும்ப எடுக்க மாட்டார், கர்த்தருக்கு தேவையானதே கிடையாது அது. ஆமென். பொண்ணும் பொருளை யாருடையது, வெள்ளியும் பொண்ணும் யாருடையது, ஆஸ்தி யாருடையது, எல்லாமே அவருடையது. ஜீவனை கொடுக்கிறவர் யார் தான், அவர் தான், எல்லாமே அவருடையது தான். ஆனா நீ அவருக்கு கொடுக்கிறோமா, நீயும் நானும் அவருக்கு கொடுக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அப்பதான் பயம் வெளிப்படுகிறதாம். நான் பயப்படுறேன், நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்றேன், நான் கர்த்தரை பாடுகிறேன், துதிக்கிறேன், போற்றுறேன், எல்லாம் செய்யற சரி, ஆனால் உனக்குள்ளாக வேண்டியதை உனக்குள்ள வச்சிருக்கிற இல்லையா, அதை கர்த்தருக்கு என்ன பண்ண, ஒப்பு கொடு. ஆமென். அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்முடைய பயத்தை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆரம்பமே அங்கதான் இருக்கிறது, பயத்துல தானே இருக்குது. இன்னைக்கு பயம் இல்லாத வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க, நீங்களும் நானும் சொல்லுங்க. என்னை பத்தி எனக்கு தெரியும், எனக்குள்ளாக இருக்கிறதான பாடுகளை குறித்து எனக்கு தெரியும், உங்களுக்குள்ளாக இருக்கிற பாடுகளை குறித்து யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆமென். நம்முடைய இருதயத்தை 3 பேர் பார்க்கறாங்க. நம்முடைய இருதயத்தை யார் பார்க்கறாங்க? 3 பேர் பார்க்கறாங்க. நம்முடைய இருதயத்தில் நினைக்கிற நினைப்பு, சிந்தனைகள், பெருமைகள், மேட்டிமையான கண்கள் எல்லாமே யார் பார்க்கறதுன்னா உங்களுக்கு தெரியும். நாம் நினைக்கிறது, நான் நினைக்கிறது, நீங்க நினைக்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஏன்னா அவர் இருதயங்களை என்ன பண்றாராம், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஆமென். மூணாவது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். ஆமென். பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தான் உங்களுடைய நினைப்பு என்னவோ அந்த நினைப்பிலே உங்களை என்ன பண்ணுவான், பிசாசு கொண்டு போக நினைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நினைப்பில் உங்களை கொண்டு போகும்போது தான் கர்த்தர் அது வேண்டாம் என்று சொல்லி ஆவியானவர் கொண்டு நம்ம என்ன பண்ணுவார், நடத்துகிறவராக இருப்பார். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற காரியம் எதுவோ அது கர்த்தருக்காக ஒப்புவிக்கப்படும் போது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். அப்போ கர்த்தர் கொடுத்ததை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கப்படும் போது கர்த்தர் நம்முடைய பயத்தை என்ன பண்றாரு, அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான், சீக்கிரமா முடிச்சிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதா, இந்த நியாய பிரமாணம் ஒன்று இருக்கிறது பழைய ஏற்பாட்டின் காலத்தில். அந்த நியாய பிரமாணத்திற்கு என்ன தேவைன்னு சொன்னா பலி தேவைப்பட்டது. ஆமென். நியாய பிரமாணத்திற்கு எதை தேவைப்பட்டது?
பலி தேவைப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஒன்று சொல்லி அதை மீறி நடந்தால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆட்டையோ மாட்டையோ புறாக்களையோ கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது அவர்கள் செய்கிறதான பாவங்களுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுவாங்களாம், பலி செலுத்துவார்கள். அப்போ நியாயப்பிரமாணம் எதை கேட்குதுன்னு சொன்னா, ரத்தத்தை கேட்கிறது. ஆமென். நியாயப்பிரமாணம் கர்த்தர் கொடுத்தது தான். அந்த நியாயப்பிரமாணத்திற்கு மீறி நடந்தால் என்ன கொடுக்கணும், ரத்தத்தை பலியாக கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மீறி நடந்தார்கள், பலி செலுத்தி கொண்டே வந்தார்கள். ஒரு காலத்தில் பார்த்தாரு, தேவனாகிய பிதாவாகிய தேவன் பார்த்தாரு, நியாயப்பிரமாணத்தை நான் கொடுத்தது தான், பலியை செலுத்த வேண்டும் என்று சொன்னது நான் தான். இவர்கள் பாவத்தை செய்து 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 ஆட்டையும் மாட்டையும் புறாக்களை கொள்கிறார்கள் தவிர பாவத்திலிருந்து மீண்டு வரலே என்று சொல்லி தன் சொந்த குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அண்ணால் ஜெபம் பண்ணும்போது கர்த்தரிடத்தில் கேட்டேன்னு சொல்லி திரும்ப கொடுத்தாங்க. கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார், திரும்ப கேட்டார், திரும்ப ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு, கொடுத்துட்டார். நியாயப்பிரமாணம் ரத்தத்தை கேட்டது, பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆனந்த யோவான் ஸ்நானன் சொன்னார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி. ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுக்கு இந்த கிருபை கிடைக்கல, இந்த பலி என்ன பண்ணல, கிடைக்கல. ஆனா உனக்காக எனக்காக மனுஷகுமாரன் என்ன பண்ணாரு, கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார். எப்பேற்பட்ட பலி தெரியுமா இது, இந்த ரத்தம் எப்பேற்பட்ட விலை தெரியுமா, இதற்கு விலையே கிடையாதான். விலையுயர்ந்த ரத்தத்தை உனக்காகவும் எனக்காகவும் சிந்தினவர். ஆமென். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கப்படும் போது, ஒரு 2வது வசனம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என்ன வேதம் தெளிவாய் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது, பாவ மன்னிப்பே இல்லை. அப்ப பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உனக்காகவும் எனக்காகவும் ஒருவர் என்ன பண்ணோம், பலியாய் மாறணும். ஆமென். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னாச்சா, விடுதலை ஆக்கிற்று. அன்னைக்கு அந்த பிரமாணத்தின் மூலமாக விடுதலை இல்லை. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு பிரமாணத்தில் இருக்கிறோம். என்ன பிரமாணம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்ன பண்ணிச்சான், விடுதலையாக்கிற்று. அது எப்படி எனில், அன்றைக்கு மாம்சத்தினாலே என்னவா இருந்ததா, பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். ஆமென் சொல்லுங்களேன். நியாயப்பிரமாணம் அன்றைக்கு செய்யக்கூடாது இருந்தது, இன்றைக்கு தேவனே அதை என்ன பண்ணறான், தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாக செய்து முடித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி பிரமாணத்தினால, ஆவியின் பிரமாணத்தினாலே நீங்களும் நானும் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியின் பிரமாணத்தினாலே நீங்களும் நானும் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியின் பிரமாணத்தினாலே நீங்களும் நானும் கர்த்தரை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். அந்த ஆவியின் பிரமாணம் தான் வேதம் சொல்கிறது, அப்படியே தழும்புகளாலே நாம் சுகமாய் நிற்கிறோம். ஆமென். ஒரு காலத்தில் பிரமாணம் மட்டும் கிரியை செய்து கொண்டு இருந்தது. பிரமாணம் மாத்திரம் என்ன பண்ண இருந்தது, ஜீவன் உள்ளதா இருந்தது. ஆனா இன்னைக்கு நாம பாவம் செய்யறோம், பாவத்தை போக்கும் பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அந்த ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. அந்த ரத்தம் உனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஜீவனுள்ள பிள்ளைகளாய், ஜீவனுள்ள கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுகிறோம், கூடி கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இது ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணத்துல தான் நீங்களும் நானும் நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார்.
ஆமென். அதற்காக தான் தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் என்ன பண்ணாராம்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவரே நமக்காக ஒப்பு கொடுத்தார் சொன்னா, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு ஒப்பு கொடுத்தபடினால அவர் சகலத்தையும் நமக்காக என்ன பண்ணுவாராம்? செய்து முடிப்பார். ஒரு வியாதியா? கவலைப்படாதீங்க. நான் மருத்துவமனைக்கு போனேன், அங்கே போனேன், பெரிய டாக்டர்கள்லாம் பார்த்தேன், அவங்களே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. மாத்திரைக்கும் மருந்துக்கும் மேலான மருத்துவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். ஆமென். நமக்காக அடிக்கப்பட்டவர். அவர் தழும்புகளால் உன்னை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்றேன்? ஆமா, குடும்பத்தில் சமாதானமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. என் சமாதானத்தை என்ன பண்றேன் நான்? அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானமா இருக்கிறார். ஆமென். நமக்காக அடிக்கப்பட்டவர் கொடுத்த சமாதானம். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு வேத வசனத்தை கொண்டு சொல்லுகிறேன், நீங்கள் கலங்காதிருங்க, பயப்படாதிருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய கால்கள் முடங்கட்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கட்டும். எந்த சூழ்நிலையில் வந்தாலும் உங்கள் வாய் விரிவாய் திறக்கட்டும். எக்காலம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எக்காலத்தில் நான் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவேன்? கூப்பிடுவேன் என்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்கட்டும். யார் என்னை கைவிட்டால் என்ன, என் கர்த்தருடைய கை என்னை பிடித்திருக்கிறது என்ற உணர்வு உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வரும்போது தான் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான காரியங்கள் அதிசயத்தை காணும் கண்களாய் நம்முடைய கண்கள் காணும். ஆமென். அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அதை காணுவதற்கு நம்முடைய கண்கள் தயாராக இருக்கிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஆமென். ஆமென். உனக்காகவும் எனக்காகவும் சொந்த குமாரனை கொடுத்தவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார்.